ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். ஒன்று அரசர்கள் 18:42. எலியா கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறிச் சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார். துன்பங்கள் வரும்போது, தேவைகள் எழும்போது நாம் ஜெபிக்க வேண்டும். கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் நமது ஜெபத்தை கேட்டு பதில் தருவார். சில நேரங்களில் ஜெபத்திற்கு உடனே பதில் வருவதில்லை. அப்படிப்பட்ட தருணங்களில் ஜெபத்தை நிறுத்திவிடாமல் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இஸ்ரேல் நாட்டில் 3.5 ஆண்டுகள் மழை பெய்யவில்லை. எலியா கர்மேல் மலை உச்சிக்கு சென்று மழைக்காக ஜெபித்தார். முதல் முறை ஜெபித்தார், 2ஆம் முறை ஜெபித்தார், 3ஆம் முறை ஜெபித்தார், மழை பெய்யவில்லை. எலியா சோர்ந்து போகாமல் மீண்டும் மீண்டும் ஜெபித்தார். 7ஆம் முறை ஜெபித்த பிறகுதான் மழை பெய்தது. கடவுளிடம் கேட்பது கிடைக்கும் வரை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கானானிய பெண் ஒருவரின் மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருந்தாள். அவள் இயேசுவிடம் வந்து, என் மகளுக்கு இரங்கும் என்று வேண்டினாள். ஆனால் இயேசு மறுமொழியாக எதுவும் பேசவில்லை. அவள் கேட்பதை நிறுத்தவில்லை. இயேசு பின்னே கேட்டுக்கொண்டே வந்தாள். இறுதியில் அவள் கேட்டது கிடைத்தது. கேட்பது கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் கேளுங்கள். நீங்கள் கேட்பதை கடவுள் தருவார். ஜெபிப்போமாக. கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்ன அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு இறங்கி இவர்கள் கேட்பதையெல்லாம் கொடும். மேலும் இவர்கள் தேவைகளை சந்தியும், துன்பங்களை மாற்றும், ஆறுதலும் அமைதியும் மகிழ்ச்சியும் உடல் நலத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும். இந்த நாளிலே உமது பிரசன்னம் இவர்களை மூடட்டும். இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உமது கரம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.